வந்தா கொடை வேணும், வெயில் காலம் வந்தா நிழல் வேணும். எந்த காலத்துல ஒருத்தனை போட்டு தள்ள இந்த மொக்க ராசு வேணும். இன்னைக்கு நான் என் மாமன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும், உன் கண்ணில் சாவ பார்க்கணும். செத்தடா. சாகிறதுக்கு நான் ரெடி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா அவன் கிட்ட பேசாதீங்கண்ணா. ஏன் பேசிய கொண்டு அவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது வேலையை காட்டிடுவானா? ஐயா நீங்க கொல்லு பாப்போம். சாகடிக்க மாட்டேன், சாவ உனக்கு அறிமுகப்படுத்துவேன். ஒரு நாளைக்கு லேப்ல எத்தனை பணத்தை பார்க்கணும் தெரியுமா? உயிரை கொடுக்கறத பத்தி மட்டும் இல்ல, எடுக்கிறத பத்தியும் படிச்சிருக்கோம். இப்படி கைய மடக்கி உன் மண்டையில போட்டேன்னு வையி, உன் மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்ட்ரா செரிப்ரல் ப்ளீடிங் ஆகி உன் கண்ணு, கையு, காலு, கழுத்து, இடுப்பு, ஃபைனலா லேப் டெஸ்ட் கூட உன் போன உதவாது. சரி வாடா, உன் காலேஜுக்கு போடமா போறது நானும் நீ பார்த்துடலாம் வா.
பப்பு யாதவுக்கும் போலீஸ்க்கும் நாம இருக்கிற இடம் எப்படி தெரிய வந்துச்சு? அதோட ஜெயில இருக்க வேண்டிய மொக்கராஸ் எப்படி வெளியே வந்தான்னு கண்டுபிடிங்க. மொக்கராசு விஷயத்தை எங்ககிட்ட விட்டுரு. போலீஸ் ஒன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு. நீ பத்திரமா இரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே கான்டாக்ட்லயே இருங்க. எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் சார். இன்னும் 5 செகண்ட் விட்டிருந்தா அந்த குமரனை விளங்க மாட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பேன். ச்சே, பண்ணாட. அந்த மொக்கராஸ் எங்க இருந்து வந்தான்னு தெரியல சார். பாம்பா போட்டு தொலைச்சிட்டான். மாற்றான் தப்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த குமரன் லைன்ல இருக்கா? டேய், என் வரலட்சுமி என்னடா பண்ண? இன்னும் எதுவும் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். உன் ஊர்வலத்தை கூட்டிட்டு வந்துரு. வரலட்சுமி உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் நீ நிறைவேற்ற போற என் டிமாண்ட்ஸை பொறுத்து இருக்கு. என்ன உன் டிமாண்ட்ஸ்? அரசாங்கங்கிறது மக்களுக்கு சேவை செய்யணும். என் டிமாண்ட் அதான். எந்த வாக்குறுதியை கொடுத்து நீ ஜெயிச்சியோ, எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர விடாம நீ முழுங்கினியோ, அது அவங்களுக்கு போய் சேரணும். இல்ல உன் பதவியை விட உயிரை விட நீ மேலா நினைக்கிற உன் வரலட்சுமி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. உனக்கு 10 கோடி வேணுமா? கேட்ட பணத்தை தரேன். பெரிய கான்ட்ராக்ட் வேணுமா? வாங்கி தரேன். கொடைக்கானல் 50 ஏக்கர் வேணுமா? கொடுக்கறேன். இல்ல சென்னையில ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லு, ஒரு 500 ஏக்கர் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணி தரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணுங்கிறல்ல, ஒரு 50 சீட்டு கூட தரேன். சரியா? ஆனா இது என்னையா, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற, இதெல்லாம் என்னால முடியாது. என் டிமாண்ட்ஸை நீ நிறைவேற்றலன்னு வை, அடுத்த தடவை ஃபோன் பண்ண மாட்டேன். பண்ணாம இருந்ததை பண்ணு. ஒரு தடவை போன என் வரலட்சுமி கிட்ட கூட. பப்பு, எப்படி இருக்கீங்க பப்பு? வரம் ஏதோ உயிரோட இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க பப்பு. நீ எப்படி இருக்க வரம்? இந்த ராட்சசன் என்ன பண்ணுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன் பப்பு. புனிதமான நம்ம காதல நினைச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நான் காப்பாத்துறேன். வரம் 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 வரம். கொஞ்ச நேரம் பேச வேண்டாம். வரத்துக்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், போய் வாக்குறுதியை நிறைவேத்து. ஹலோ 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 சார், இந்த குமரன் சாதாரணமான ஆள் இல்ல சார். சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யறான். அட ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ ஒரு டெலிபோன் கம்பத்து மேல ஏறிட்டு பேசிட்டு இருக்கான் சார். சார், அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 100 கோடியாவது செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல சார், ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானா காலியா இருக்கு. அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா நீங்க முழுங்கினதெல்லாம் கக்கணும். கக்கறையா? என் வரத்துக்காக முழுங்குறது எல்லாத்தையும் கக்கற. மக்களுக்காக நீங்க இப்படி திடீர்னு சேவை செய்யறது பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? இந்த நாடு என்னுடைய நாடு. இந்த மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள். இந்த மக்களுக்காக நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்பவோ அர்ப்பணிச்சிட்டேன். மக்களோட நலன் தான் என்னுடைய உயிர் மூச்சு. இனிமே இந்த பப்பு ஏதோ செயல்ல இறங்க போறான். வெட்டி பேச்சுக்கு இனி இடமே இல்ல. சார், குமரனுக்கு பயந்துதான் நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போ. உன் பருப்பு ஷாஜகானே மிஞ்சிருவான் போல இருக்கு. அவராது ஒரு தாஜ்மஹால் தான் கட்டினாரு. இவன் உனக்காக 1000 கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. குத்துக்கல்லு மாதிரி நிக்காம நீங்களும் போங்கடா. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. கூலி செலவாவது மிஞ்சுண்டா. டேய், வாங்க வாங்க. உன்
உன் பப்பு கனவுல வந்தானோ? இல்ல நீதான் வந்த. என்ன பெல்ட் அடிக்கிற? கனவுல நீ எங்க புனிதமான காதலை புரிஞ்சுக்கிட்டு காதலர்களை பிரிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நீயே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச. அச்சத வேற போட்ட தெரியுமா? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்காக பந்தியில நானே உன் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு ஊட்டி விட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதா? எனக்கு ஊட்டி விட்டது. ஐயோ பேராசைதான். முதல்ல இதை அவுத்து விடு, வேலை இருக்கு. என்ன வேலை? அப்போ எல்லாமே சொல்லணுமா உனக்கு? முதுகு இருக்குது. சொரிஞ்சு விடவா? கைய வெட்டிடுவேன். அவுத்து விடுறா. அபச்சாரம் அபச்சாரம். ஜாலியா சுத்தி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இதோ இப்படி கொண்டு வந்து நீ கட்டி போட்ட. சரி வா, போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம். நிஜமாவா? அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? உன்கிட்ட இருந்தா உன்னை தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களையே படாத பாடு படுத்திட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா?